மேசராசி நேயர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 1-2-2025 சனிக்கிழமையில் பிறக்கின்ற மாதம் என்பது நல்லதொரு உயர்வுகளையும் அற்புதங்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக தை 19ஆம் தேதி பிப்ரவரி 1-2-2025 சனிக்கிழமையில் பிறக்கின்ற மாதங்களிலே மேசராசி நேயர்களுக்கு மிகவும் நல்லதொரு மாற்றங்களை ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு முயற்சி சாணத்திலே இருந்து திரிகோணத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்லாது உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே இந்த பிப்ரவரி மாதங்களிலே பிறக்கின்ற மாதம் என்பது மேச ராசிக்கார நேயர்களுக்கு சகலத்தையும் வெல்லப் போகின்ற முயற்சி சாணம் பலமாக இருக்கின்ற முயற்சி சாணாதிபதியும் 10ஆம் இடத்திலே இருந்து புதன் பகவானும் பஞ்சமாதிபதியும் சேர்ந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்ற இந்த பிப்ரவரி மாதம் என்பது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் வீடு வாசனம் சொத்து சுகங்கள் பூர்வ புண்ணியசானம் புத்திரசானம் என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு யோகம், தாய்மார்களின் அன்பு ஆதரவு, வீடு வாகன சொத்து சுகங்களிலே விற்று வாங்குகின்றவர்களுக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட உங்களுடைய திரிகோணத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தகப்பனார்களால் அன்பு ஆதரவுகள், ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலேயே கோச்சார ராசி என்பது கும்பராசியாக அமைய பெற்று கோச்சார நட்சத்திரம் சதயம் 4ஆம் பாதத்திலும் லக்கணம் துலாம் லக்கணத்திலும் திதி சுக்லபட்ச திருதியை வளர்ப்பிறை திதியிலும் கரணம் என்பது தைத்துளை யோகம் என்பது பரிகம் யோகத்திலே யோக தேவதை விஸ்வகர்மாவிடம் வந்து இந்த காலங்களிலே நல்லதொரு ஆன்மீக சிந்தனைகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் என்பது உங்களுக்கு பிறக்கப் போகின்றது. குடும்ப ஸ்தானங்களிலே குரு பகவான் இருக்கின்றது. மிகவும் மேச ராசிக்கு 12க்கு 9 கூடியவர், விரையாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் தகப்பனை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அருள்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உயர்ந்த மனிதர்களையும் பெரியவர்களையும் ஆக்குகின்ற அருள் யோகத்தையும் நல்லதொரு பொருளாதாரத்தில் 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வாக்கு ஸ்தானங்களிலே வாக்கு சித்தி கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாக்கியாதிபதி குரு பகவான் உங்களுக்கு அவருடைய பார்வை 6ஆம் இடத்தை மட்டுமல்லாதது உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குருவின் பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்ற காரணத்தினாலையும் ராசிநாதனும் குருவும் செவ்வாயும் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே கடந்த மாதம் சொன்னதை போல இந்த மாதங்களிலும் தொழில் வேலைகளிலே கடந்த மாதத்தை விட இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. அதுவும் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நாளிலே இந்த மாதம் பிறக்கின்றது. தை மாதத்திற்கு 19ஆம் தேதி என்று பிப்ரவரி என்பது பிறக்கப் போகின்ற 2025 மாதம் என்பது சகலவிதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் மட்டுமல்லாதது 2ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் அமைய பெற்று மேசராசி நேயர்களுக்கு 2-12 என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் பரிவர்த்தனை யோகத்திலே இந்த பிப்ரவரி மாதம் என்பது பிறக்கின்றது. தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றுக்கொன்று 2ஆம் இடமும் 12ஆம் இடமும் பார்க்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனமாக இருக்கக்கூடியது. 2 கூடையவர் 12ஆம் இடத்திலேயும் 12 கூடையவர் 2ஆம் இடத்திலேயும் இருக்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாகவும் சுப விசேஷம் சுப நிகழ்வுகள் கல்யாணங்கள் அற்புதமான யோக பலன்களில் கல்யாணம் நடக்காதவர்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் உங்களுடைய 10ஆம் இடத்திலே இருந்து 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை 3-6 கூடையவர் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே கடன் கிடைக்காதவர்களுக்கு லோனு கிடைக்காதவர்களுக்கும் லோனு கிடைக்கின்ற ஒரு மாதமாகவும் குரு பகவானுடைய பார்வையும் அஷ்டமஸ்தானத்திலேயும் 6ஆம் இடத்திலேயும் 10ஆம் இடத்திலையும் பார்க்கின்ற பொழுது 6-10 தொடர்பு பெற்று உங்களுடைய தொழில் வேலைகளிலே நல்லதொரு முன்னேற்றத்தை அடைய போகின்ற ஒரு மாதம். ராசிநாதன் கடந்த மாதங்களை விட இந்த மாதங்கள் பிப்ரவரி 26ஆம் தேதி என்று அவர் வக்ரகதி அடைய போகின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தை இதனால் வரையில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது பிப்ரவரி மாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலே மேச ராசி என்பது ஒரு சரராசி, நெருப்பு ராசி, காட்டுத்தொகை போல் இருக்கக்கூடிய ஒரு ராசி. கடமை, கண்ணியம், நீதி, நேர்மைகளுக்கு உட்பட்டு நடத்த இருக்கக்கூடிய ஒரு ராசி. விவேகம் நிறைந்த ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் தலையாய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய 12 ராசிகளிலே முதன்மை ராசி என்று சொல்லக்கூடிய ராசி லக்கணத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதங்களிலே சகலவிதமான யோக பாக்கியங்களை முயற்சி சாணங்களிலே இருந்து திரிகோணத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாதது செவ்வாய் பகவானும் குரு பகவானும் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும்
நல்ல அங்கீகாரங்களையும் இந்த பிப்ரவரி மாதங்கள் நவக்கிரகங்களின் சஞ்சாரங்கள் செல்லப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. லாபாதிபதி லாபசானத்திலே இருந்து உங்களுடைய பஞ்சம சாணத்தை பார்க்கின்ற பொழுது பூர்வ புண்ணியங்களிலே நல்லதொரு அம்பு வழக்கு கடன் நோய் இருந்தவர்களுக்கும் ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், குருவின் பார்வை என்பது விரையாதிபதி பாக்கியாதிபதி உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கடன் நோய் வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் அதிலே ஒரு சில நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம். 2 கூடையவரும் 7 கூடையவரும் 12ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வம்பு வழக்குகளிலே ஒரு சிலருக்கு கல்யாணம் தடைப்பட்டு கொண்டிருந்த நேர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதங்களிலே ஒரு சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு மாதங்கள், அந்நிய தேசங்களுக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு மாதமாகவும், சரராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பிப்ரவரி 26ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து அவருடைய பார்வை என்பது முன்னோக்கி செல்லப் போகின்ற ஒரு மாதமாக, முயற்சி சாணங்களிலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தையும், திரிகோணத்தை பார்க்கின்ற ஒரு பார்வை என்பது நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தைக்கு ஒரு மதிப்பு மரியாதை கூடக்கூடியது. சகோதர சகோதரிகளில் அன்பு ஆதரவுகள் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், 3 கூடையவர் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானை செவ்வாய் பகவான் பார்க்கின்ற பொழுது சகோதர சகோதரிகளுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து மறைகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. சகோதர சகோதரியாக இருக்கின்றவர்கள் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு மாதமாகவும், உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றது, ஜெயிக்கின்றது, ஜெயம் பெறுகின்றது. வீர தீர பராக்கிரம சாணம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடம் சகோதரர்களை பற்றி குறிக்கிற சிறு தூர பயணங்கள் என்று சொல்லக்கூடிய காற்றாசியிலே இருக்கின்றவர்களுக்கு, வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றவர்களுக்கு இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், கடந்த காலங்களிலே வக்ரகதியில் இருந்து தற்பொழுது உங்களுடைய முயற்சி சாணத்தில் இருந்து பிப்ரவரி 26ஆம் தேதி அவர் வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் முன்னோக்கி செல்லப் போகின்ற நல்லதொரு மாற்றத்தை, இதனால் வரையில் பட்ட ஒரு சில தடை தாமதங்களில் இருந்து அவதிப்பட்ட உங்களுக்கு சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், வீடு வாசல் சொத்து சுகங்கள் மண்மனைகளிலே இருந்து ஒரு சில பூர்வ புண்ணிய சாணங்களிலே ஏமாற்றங்கள் தடைகள் இருந்தாலும் கூட இனி வருகின்ற காலங்களிலே உங்களுடைய ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி அடைந்து அவர் 3ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்தில் செல்ல போகின்ற பொழுதும் முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் சகோதர சகோதரிகளுக்கு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும், ஒரு சில நேரங்களில் சகோதர சகோதரிகளிடம் இருந்து கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு மாதமாக மேசராசிக்கார நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலேயே மேசராசிக்கார நேர்களுக்கு கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது 2ஆம் இடத்திலே குரு பகவானும், 3ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும், 6ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றது என்பது உங்கள் இதுநாள் வரையில் கடன் நோய் வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கமாக இருக்கின்ற இந்த மாதங்களிலே 12ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது என்பது தேவையில்லாத அலைச்சல், வீண் விரயங்கள், வீண் விரய செலவுகள் அனைத்தும் இனி வருகின்ற இந்த பிப்ரவரி மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக, 2 கூடையவர் 12ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கடன் கிடைக்காதவர்கள் கடன் கிடைக்கின்ற பொழுது, ஒரு சிலருக்கு கடன் கொடுக்கின்ற பொழுதும் கவனமாக செல்லக்கூடிய 2 கூடையவர் 12ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது உங்களுடைய பணங்கள் அடுத்தவர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு மாதமாகவும், குடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனமாக மேசராசிக்கார நேர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதங்கள். அதுவும் இந்த சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடியவர் 4 மாத காலங்கள் 12ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது 2 கூடையவரும் 7ஆம் இடத்து அதிபதியாக இருக்கின்றவர்கள், 2 7 கூடையவர் 12ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது பரிவர்த்தனை யோகத்திலேயே 12 கூடையவர் குரு பகவானும் 2ஆம் இடத்தில் இருந்து 2-12 பரிவர்த்தனை என்பது சற்று இங்கே குடுக்கல் வாங்கல்களிலே கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கின்றது என்றாலும் கூட குடுக்கல் வாங்கல்களிலே கவனமாக உங்களுடைய பணங்கள் மற்றவர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு காலங்களாக இருக்கின்ற காரணத்தினாலே குடுக்கல் வாங்கல்களிலே மேசராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய இனி வருகின்ற மாதமாக இருந்தாலும் 4 மாத காலங்கள் சுக்கிர பகவான் உங்களுடைய 12லே இருக்கின்றவர். கூட்டாளிகளாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிகளுக்குள்ளே குடுக்கல் வாங்கல்களிலே பொருளாதார சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பொன் நகை என்று சொல்லக்கூடிய நகைகளாக இருந்தாலும் குடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக இனி வருகின்ற காலங்கள் இருக்கின்றது. அந்த வகையிலே பிப்ரவரி மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்கள் யோக போலங்கள் கொடுத்தாலும் கடந்த காலங்களில் ராகு பகவான் 12ஆம் இடத்திலே இருந்தது என்பது தற்பொழுது சுபகிரகம் இருக்கின்ற காரணத்தினாலே இதனால் வரையில் தூக்கங்கள் இல்லாத அதிகமான அலைச்சல்கள், ஏமாற்றம், தடை தாமதங்கள் இருந்து கொண்டிருந்த நிலை மாறி இனி 2 கூடையவர் 7 கூடையவரும் 12ஆம் இடத்திலே இருக்கின்றது காரணத்தினாலே வரன் அமையாதவர்களுக்கு வரன் கிடைக்கின்ற பொழுது பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது. அதே வகையில்
மேச ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் கொடுக்கல் வாங்கல்களில் சற்று கவனமாக செல்லக்கூடிய காலமாகவும் மாதமாகவும் 4 மாத காலங்கள் கிட்டத்தட்ட அதே நிலையில் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே வாக்கு ஸ்தானங்களிலே சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. ராசி அதிபதி பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு ராசி லக்னமாக பிறந்த மேசராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் யோக பலன்களையும் கொடுக்கின்றது. 3-6 கூடிய புதன் பகவானும் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்றதும், பஞ்சமாதிபதி சூரிய பகவானும் 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு வீடு வாகனம் அமையாதவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதங்களிலே அமைகின்றது. சுப செலவுகள் சுப காரியங்கள் நடத்துகின்ற ஒரு மாதமாகவும், 2ஆம் இடம் தனவாக்கு குடும்ப சாணாதிபதியும், 7ஆம் இடம் கணவன் மனைவிகள் தொழில்களை பற்றி குறிக்கக்கூடிய கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய கூட்டு தொழில்களை குறிக்கக்கூடிய சுக்கிர பகவான் அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய வாக்கு ஸ்தானாதிபதி 12ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம். அதே சமயத்தில் வரன் அமையாதவர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக நல்லதொரு வரன் அமைகின்ற நல்லதொரு எதிர்காலத்தை அமைக்கக்கூடிய ஒரு மாதமாக கிடைக்கின்றது. பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக மேசராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. பிப்ரவரி மாதங்களிலே லாபாதிபதி லாபசானத்திலே பூர்வ புண்ணிய சாணத்தை பார்க்கின்றது. பூர்வ புண்ணியங்களிலே குலதெய்வங்களில் அருள் கிடைக்கின்ற ஒரு மாதமாகவும் நல்லதொரு மாற்றங்களை, அதுவும் நாளுக்குடையவர் உங்களுடைய லாபசானத்தில் இருந்து பூர்வ புண்ணிய சாணத்தை தாய்மார்களால் அன்பு ஆதரவு பெண்களால் நல்லதொரு யோகத்தை கொடுக்கின்றது. இனி வருகின்ற காலங்களிலே பெண்களால் உங்களுக்கு நல்லதொரு யோக பலன்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக மேசராசிக்கார நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்பது பொன்னான மாதங்களாக சகலவிதமான யோக பலன்களை தாங்கி இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. அதுவும் ராசிநாதன் கடந்த காலங்களை விட இனி பிப்ரவரி மாதங்களில் நல்லதொரு வலுவாக முயற்சி ஸ்தானத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எடுக்கின்ற அனைத்து செயல்களும் வெற்றி கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், வாக்கு ஸ்தானங்களிலே சுபகிரகமாகிய குரு பகவான் பாக்கியாதிபதி தகப்பனார்களால் அன்பு ஆதரவு பெரியவர்களின் மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். வாக்கு ஸ்தானங்களிலே சற்று கவனம் நிதானமாகவும் செல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் என்பது மேச ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஒரு மாதம். லாபத்தையும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.